வணக்கம். ஜோதிராஸ்பதி வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, எந்த மாதிரியான தொழில் வேலை உங்களுக்கு அமையும், அதற்குரிய ஜாதக அமைப்பு தான் என்ன, ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன தொழில் என்ன வேலை, எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் எந்த மாதிரியான தொழில் அமையும் அப்படிங்கிறத பற்றி, தொழில் வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் தலைப்பு. ஒரு சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பித்தவர்கள் 8668148342 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 18 அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து 18 அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. நம்மளவர்கள் பிரபஞ்சம் மனக்கரம் பெற்றவர்கள் அனைவரும் படித்த பயனெல்லாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். எந்த மாதிரியான தொழில் வேலை உங்களுக்கு அமையும், அதற்குரிய ஜாதக அமைப்பு என்ன? ஜோதிடத்தில் முக்கியமான பகுதி இதுதான், அதே போல கடினமான பகுதியும் இதுதான். 10ஆம் வீடு ஒருவர் ஜாதகத்தில் ஜாதகர் தன் வாழ்க்கையில் செய்ய இருக்கும் தொழிலை அல்லது வேலையை குறிப்பது ஆகும். அதன் இயற்கை தன்மையை, அதன் அதிபதியை, அவர் சென்று அமர்ந்திருக்கும் இடத்தை, அந்த இடம் பெறுகின்ற பார்வைகளை, அந்த அதிபரும் பார்வைகளை, அந்த இடத்தில் வந்து அமரும் கிரகங்களை, அதிபருடன் சேர்கின்ற அல்லது கூட்டணி போடுகின்ற கிரகங்களை, அதே போல காரகன் சனீஸ்வரனின் நிலைமை ஆகியவற்றை பொறுமையாக அலசுவதன் மூலம் ஒருவரின் ஜீவனத்திற்கான வழியை கண்டறிய முடியும். இதில் அஷ்டவர்க்கம் பெரும் உதவியாக இருக்கும். முதலில் ஒருவருக்கு வேலை உண்டா இல்லையா, அல்லது தொழில் செய்வார்களா என்று பார்ப்பதற்கும், அல்லது தொழில் ஸ்தானம் முழுமையாக கெட்டிருந்தால் வேலை வெட்டிக்கு போகாமல் ஊரை சுற்றிவிட்டு வந்து வீட்டில் நன்றாக சாப்பிட்டு விட்டு உறங்கும் சுகவாசியாக இருப்பார்களா என்று பார்ப்பதற்கு இந்த 10ஆம் பாவகம் உதவி செய்யும். உத்தியோகத்தில் அல்லது வேலையில் எந்த அளவிற்கு உயர்வார் என்று பார்ப்பதற்கும், எந்த வயதில் உயர்வார் என்று பார்ப்பதற்கும் இந்த 10ஆம் பாவகம் உதவும். எந்த திசாபுத்தி காலத்தில் மேன்மை அடைவார்கள் அல்லது கீழே விழுவார்கள் என்று பார்ப்பதற்கும் உதவும். கலையை தீர்மானித்த முனிவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த வேலை வாய்ப்புகளுக்கும் தொழில்களுக்கும் இப்போது இருக்கும் வேலைகளுக்கும் தொழில்களுக்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. அடுத்து பின்னாட்களில் வந்த ஜோதிட மேதைகள் தங்கள் அனுபவத்தால் இழுத்துவிட்டு போன ஏராளமான குறிப்புகளும் உள்ளன. அவை அனைத்தையும் ஒருவர் கற்று தெரிந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்புகளை வைத்து ஒரு குறிப்பிட்ட வேலையை ஜாதகருக்கு சொல்வது இயலாது. ரயில்வேயில் ஒருவருக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் கனரக வாகனங்கள் ஓட்டும் பணியோ அல்லது அது தொடர்பான பணி செய்யலாம் என சொல்லலாம், அல்லது அரசு பதவி என்று சொல்லலாம். அவ்வளவுதான். அரசு துறையில் ஆயிரம் பணிகள் உள்ளன, வேலைகள் உள்ளன. உடல் உழைப்பு வேலை என்று சொல்லலாம். உடல் உழைப்பு வேலையெனில் ஆயிரக்கணக்கான வேலைகள் உள்ளன. வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுவாய் என்று சொல்லலாம். எந்த வியாபாரம் என அறுதியிட்டு சொல்ல முடியுமா? மருத்துவத்துறையில் வெற்றி பெறுவாய் என்று சொல்லலாம். மற்றபடி பிரிவுகள் நிறைய உள்ளன. மருத்துவத்துறையில் டாக்டர் மருத்துவத்துறை தான், மருந்து உற்பத்தி மருத்துவத்துறை தான், மருத்துவமனை வைத்திருப்பவர்கள் மருத்துவத்துறை தான், மருந்து கம்பெனி வைத்திருப்பவர்கள் மருத்துவத்துறை தான், பிரதிநிதி அவரும் மருத்துவத்துறை தான். கலைத்துறையில் எத்தனை பிரிவுகள்? சுக்கிரனும் ராகுவும் அல்லது சுக்கிரனும் புதனும் அல்லது ராகுவும் புதனும் எந்த ஜோடி சம்பந்தப்பட்டாலும் கலைத்துறையில் சிறப்படைவார்கள் என்பது சொல்ல முடியும். ஆனால் கதை, வசனம், இயக்கம், இசை, நடிப்பு என்று அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. ஆகவே உயர்வை சொல்ல முடியுமே தவிர, உயர்வு அடையும் காலத்தை சொல்ல முடியுமே தவிர வேலையை மிக துல்லியமாக குறிப்பிட முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 10ஆம் அதிபதி மற்ற வீடுகளில் சென்று அமர்ந்தால் ஏற்படக்கூடிய பொதுவான பலன்களை இங்கே பார்க்கலாம். 10ஆம் அதிபதி வலுவாக இருந்தால் ஜாதகர் தான் ஈடுபடும் தொழிலில் வெற்றி மேல் வெற்றியை காண்பார்கள். 10ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது தீய வீடுகளில் 6, 8, 12 அமர்ந்து இருந்தாலோ சிரமப்படுவார்கள். போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும். 2 அடி ஏறினால் 4 அடி சறுக்கும் நிலைதான். லக்னத்தில் 10ஆம் அதிபதி அமர்ந்தால், லக்னத்தில் 10ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்தால் தீவிரமாக தொழில் செய்வார். ஜாதகர் பார்க்கும் தொழில் மூலம் புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். மிக பெரிய தொழில் அதிபர்களாக வலம் வருவார்கள். 10ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து தொழில் செய்வார்கள். தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். பேச்சு திறமையால் வாடிக்கையாளர்களை கவருவார்கள். 10ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால்
தன் படிப்புக்கு சம்பந்தமில்லாத தொழில் அல்லது பரிச்சயமில்லாத தொழில் செய்து விரயத்தையும் சிரமங்களையும் சந்திப்பார்கள். 10ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் நன்கு தெரிந்த பரிச்சயமான தொழில் செய்து வெற்றி வாகை சூடுவார்கள். அரசின் உதவித்தொகை, வங்கிக் கடன், தொழிலில் நெளிவு சுழிவுகளை அறிந்திடுவார்கள். 10ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் குலத்தொழில், பூர்வீகம் தொடர்பான தொழில் புரிவார்கள். கடன் பெறாமல் சுய முதலீட்டில் தொழில் நடத்துவார்கள். குறைந்த உடல் உழைப்பு, மூளையை அதிகம் பயன்படுத்தும் தொழில் செய்வார்கள். உழைப்பை விட வருமானம் அதிகமாக இருக்கும். சில சமயம் இவர்கள் செய்யும் தொழிலுக்கு முதலீடே தேவையற்றதாக கூட இருக்கலாம். 10ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் தொழில்களால் கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கும். அதனால் மன உளைச்சல் அதிகரிக்கும். இவர்கள் தொழிலாளியாக பணியாற்றுவதே சிறந்தது. 10ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் கூட்டு தொழில் முன்னேற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலால் இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். 10ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் நின்றால் தொழில் முன்னேற்றம் கிடைக்காது. தொழில் மூலம் வம்பு, வழக்கு, கட்ட பஞ்சாயத்து இருக்கும். இந்த உள்ளவர்கள் உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்வார்கள். ஆனால் அதிர்ஷ்டம் அவமானத்தையும் மனவேதனையும் தான் தரும். 10ஆம் அதிபதி 9இல் இருந்தால் 9ஆம் அதிபதி 10இல் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது 10ஆம் அதிபதி 9இல் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 10இல் இருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம். இவர்கள் பரம்பரையாக குலத்தொழில் செய்வார்கள். ஆனால் 10ஆம் அதிபதி 9இல் இருப்பதை விட 9ஆம் அதிபதி 10இல் இருப்பதே சிறப்பு. அடுத்து 10ஆம் அதிபதி 10இல் இருந்தால் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தொழில் நுட்பங்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். 10ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் லாபம் இல்லாத தொழில் செய்யவே மாட்டார்கள். கோடிக்கணக்கில் பணம் புரளும் தொழிலை மட்டுமே தேர்ந்தெடுத்து செய்வார்கள். 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் தொழில் நிறைய நஷ்டம் ஏற்படும். பெரிய அளவில் தொழில் செய்து பெரிய அளவில் இழப்பை சம்பாதிப்பார்கள். தொழில் தொடர்பான பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதுதான் சிறப்பு. ஹிருதயம் பாராயணம் செய்ய வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். 10ஆம் அதிபதியை மட்டும் வைத்து ஒருவருடைய தொழிலை நிர்ணயிக்க முடியாது. அதற்கு வலு சேர்ப்பது தொழில் காரக கிரகமான சனி பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பலம் பெற்றால் தொழில் நன்றாக இருக்கும். பலர் தங்களின் ஜாதகத்தில் சுய தொழில் அமைப்பு இருக்கிறதா என்பதை சரியாக பார்ப்பது இல்லை. சுய ஜாதகத்தை சரிபார்த்து அமைப்பு சரியில்லை என்றாலும் என் மனைவி பெயரில் தொழில் செய்கிறேன், அம்மா பெயரில், குலதெய்வம் பெயரில் தொழில் செய்கிறேன் என்ற என் அமைப்பிற்கு என்ன தொழில் செய்யலாம், நான் சொந்த தொழில் தான் செய்வேன் என விடாப்பிடியாக நிற்பார்கள். யாருடைய பெயரில் தொழில் செய்தாலும் தொழிலை இயக்குபவரின் சுய ஜாதகம் திசாபுத்திக்கு ஏற்பவே ஜாதகரின் செயல்பாடுகள் இருக்கும் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஜாதகங்களில், எங்கள் உள்ளத்தில் நண்பர்கள் ஜாதகங்களில் இந்த தொழில் கிரகமான 10ஆம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி தொழிலா வேலையா என்பதை தீர்மானித்துக் கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வில் அமைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.